सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। आगीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। राजोवाच सभ्याः शृणुत भद्रं वः साधवो य इहागताः सत्सु जिज्ञासुभिर्धर्मम् आवेद्यं स्वमनीषितम् अहं दण्डधरो राजा प्रजानाम् इह योजितः रक्षितावृत्तिदस्वेषु सेतुषु स्थापिता पृथक् तस्य मे तदनुष्ठानात् यान् आहुः ब्रह्मवादिनः लोकास्युः कामसन्दोहाः यस्य तुष्यति दिष्टदृक् य उद्धरेत् करं राजा प्रजाधर्मेषु अशिक्षयन् प्रजानां शमलं भुङ्क्ते भगं च स्वं जहाति सः. சத்திரயாகம் நடக்கிற இடத்துல பிருது மகாராஜா நடுவில் எழுந்து நின்று பிரஜைகளை பார்த்து சொல்கிறார். சபியாக ஸ்ருணுத, சபையில் இருக்கிறவ எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த சாதுக்கள் எல்லோருக்குமே உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும். இங்கே தர்மம் என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா தான் அனுபவிச்சத்தை ஒரு 4 பேருக்கு சொல்லணுங்கிறதுனால தான். இது உங்களுக்கு புகட்டுறதுக்காக இல்லை அப்படின்னு ஆரம்பித்தார் பிருது மகாராஜா. ராஜாவாக நான் இருக்கும் பொழுது இந்த பிரஜைகளுக்கு அவர்களை ரட்சிப்பது மாத்திரம் இல்லாமல் ஒரு ஜீவனத்தை கொடுக்கறது விருத்திதா. அதுக்கப்புறம் அவரவர் தன்னுடைய தர்மத்தை மீறி நடக்காதபடிக்கு பார்த்துக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் எனக்கு இருக்குன்னார் பிருது மகாராஜா. அதை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு அனுஷ்டானம் பண்ணினா எந்த தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணோம்னா பகவான் நமக்கு ஒரு புண்ணிய பாபங்களினுடைய ஒரு கணக்கை வச்சுட்டு அதுக்கு சாட்சியாக இருந்துட்டு வேணுங்கிற லோகத்தை அவர் கொடுப்பார். அந்த லோகங்கள் நமக்கு வேணுங்கிற லோகங்கள் எதெல்லாம் பலவிதமான காமங்களை கொடுக்குமோ அந்த மாதிரி லோகங்கள் இருக்குது. அந்த லோகங்கள் நமக்கும் உண்டு. எதனாலன்னா தது அனுஷ்டானாத்து, அந்தந்த தர்மங்களை நம்ம அனுஷ்டானம் பண்ணும் பொழுது அதை அனுஷ்டானம் பண்ணினா லோகம் கிடைக்குங்கிறது எப்படின்னா அந்த அனுஷ்டானம் பண்ணுற விதத்தில் பகவான் சந்தோஷம் அடையணும். அவன் சந்தோஷம் அடைஞ்சான்னா சாட்சியாக இருந்துட்டு நம்ம பாப புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் பலனை கொடுக்க போகிறான். ஒருவேளை ராஜா ஜனங்களை ரட்சிக்காமல் வேணன் பண்ணா மாதிரி ஜனங்களை ரட்சிக்காத வெறும் அந்த டேக்ஸை மாத்திரம் எடுத்துட்டு இருந்தான்னா ஜனங்களினுடைய பாபத்தையும் சேர்த்து தான் அவன் அனுபவிக்கிறான். ஏன்னா ஜனங்களை ரட்சிக்கலை, அதனால் வரக்கூடிய பாபங்கள் ரட்சிக்காததுனால அவர்களால் அவருடைய தர்மத்தில் ஈடுபட முடியலை. அந்த தர்மத்தில் ஈடுபடாமல் இருப்பதற்கு he also becomes a பாகதேயி, he becomes responsible for that. அதனால் அந்த அரசனும் பாபத்தை அனுபவிக்கிறான். அந்த அரசனுக்கும் ஒரு நன்மை நடப்பதில்லை. ஆகையினால இப்போது மேலே பிரஜைகளை பார்த்து சொல்கிறார். தத் பிரஜாக பர்திருபிண்டார்த்தம் ஸ்வார்த்தம் ஏவ அனசூயவः குருத அதோக்ஷஜ தியः தர்ஹி மே அனுகிரஹ கிருதः. அதனால் ஹே பிரஜாக, பிரஜைகளே, தத்து தஸ்மாத் பர்திருபிண்டார்த்தம், பர்த்தாங்கிறது இங்கே தன்னை சொல்லிக்கிறார் அரசன். எனக்கு நீங்கள் ஒரு பிண்டார்த்தம் பிண்டதானம் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு பரலோகத்துக்கு ஹிதம். இப்போ நம்ம பித்ருக்களுக்கு பிண்டம் போடுறோம் அப்படிங்கிறது எதுக்காக? இவ்வுலகத்தை தாண்டி போனவர்கள் மரணம் அடைந்து பரலோகம் சென்றவர்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கறதுக்காக தானே நம்ம அந்த மாதிரி பிண்டத்தை போடுறது, அந்த ஸ்ராத்த கர்மாக்கள் எல்லாம் பண்ணுறதுங்கிறது. அந்த மாதிரி இங்கே பர்த்தாவான அரசனுக்கு பிண்டப்பிரதானம் கொடுப்பது போல் இருக்கான் ஜனங்கள் செய்யக்கூடிய காரியம். ஜனங்கள் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுங்கிறது அரசனுக்கு நன்மையையும் கொடுக்கும். ஸோ பர்த்துஹு மம பிண்டார்த்தம் அப்படின்னா பிண்டதானவது பரலோக ஹிதார்த்தம், எனக்கு நன்மை கொடுப்பதற்காக. அது நான் பண்ணுற வேலையை நான் பண்ணுறேன், பட் அட் த சேம் டைம் ஹீ இஸ் டூயிங் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் எது வேணுமோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்காதேங்கோ ஹே பிரஜாக. ஏன்னா இட் இஸ் அ மியூச்சுவல் கான்ட்ராக்ட் தட் இஸ் தேர் பிட்வீன் த கிங் அண்ட் த சப்ஜெக்ட்ஸ் இல்லையா. அந்த மியூச்சுவல் கான்ட்ராக்டை இங்கே சொல்கிறார். தத்து தஸ்மாத் ஹே பிரஜாக, பிரஜைகளே, பர்திருபிண்டார்த்தம்,
பர்த்தா அரசனுக்கு நன்மைக்காக, அரசனுக்கு பரலோக நன்மைக்காக ஸ்வார்த்தம் ஏவ அனசூயவகா சந்தகா, ஒரு அசூய இல்லாத இன்னொருத்தன் நன்னா இருக்கா நான் நன்னா இல்லையே அதனால் நான் ஏன் பண்ணணும், நான் பண்ணத்தினால எனக்கு என்ன நன்மை நடந்துருத்து அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து ஒரு ஒரு மைண்டில் ஆட்டிடியூட் இல்லாத ஸ்வார்த்தம் ஏவங்கிறச்சு தன்னுடைய தர்மத்தைங்கிறார். ஸ்வார்த்தம்னா நம்ம பல சமயம் நம்ம மைண்டில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறோம்னா ஒரு ஒரு செல்ஃபிஷ்னஸ்ஸுங்கிற மாதிரி நம்ம எடுத்துப்போம் ஸ்வார்த்தம்ங்கிற பதத்தை. இங்கே வந்து ஸ்வ அர்த்தம்ங்கிறச்சு ஸ்வகாரியம் ஸ்வதர்மமேவ குருத்த அவரவருடைய தர்மத்தையே நீங்கள் செய்யுங்கள். அந்த தர்மத்தை எப்படி பண்ணணும்னா அனசூயவகா, இவன் வந்து அதாவது தோஷ ஆரோப்பம் பண்ணாமல், நான் என்னுடைய துக்கத்தை இவன் போக்க மாட்டேங்கிறானே, நான் கர்மானுஷ்டானம் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு இப்படி கஷ்டத்தில் நான் இருந்துகிட்டே இருக்கேனே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து பகவான் பேரில் ஒரு தோஷத்தை ஆரோப்பம் பண்ணாமல், தோஷ அசூயாங்கிறது தோஷ ஆரோபா. தோஷ ஆரோப்பானா இன்னொருத்தர் மேலே ஒரு அவதூறு சொல்கிறதுங்கிறது தான் உங்களுக்கு அசூயான்னு பேர். மத்சரம், தட் இஸ் ஜெலசி அப்படிங்கிறோம் இல்லையா. இந்த இடத்துல ஜெலசிங்கிறது, ஜெலசி இஸ் எ வெரி ஆம்பிகுவஸ் டேர்ம் பார்த்தோம்னா. அசூயாங்கிறது வேற, மத்சரகாங்கிறது வேற. அசூயாங்கிறது தோஷ ஆரோபா, மத்சரகாங்கிறது ரெண்டு வார்த்தை சம்ஸ்கிருதத்தில். மத்சரங்கிறதுக்கு பர உத்கர்ஷ அசகனம், இன்னொருத்தன் வசத்தியாக வந்துட்டானேன்னு நமக்கு பொறுத்துக்க முடியலங்கிறது பாருங்கோ, அதுதான் ஆக்சுவல் ஜெலசி. அசூயாங்கிறது என்னென்னா இன்னொருத்தர் பேரில் தோஷம், நம்ம ஃபால்ட்டுக்கு மற்றவா பேரில் ஃபால்ட்டை போடுறது. அப்போ இப்போ எப்படி பிரஜைகள் இருக்கணும்னு வேண்டிக்கிறார்னா, அனசூயவகா தன்னுடைய தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும். இப்போ பகவான் பேரில் தப்பு கிடையாது, ஆர் பகவான் பேரில் தோஷத்தை ஆரோப்பம் பண்ணாமல் நம்மளுடைய கர்மாவை அனுஷ்டானம் பண்ணுறது, அதுதான் பிரஜைகள் செய்ய வேண்டியது. ஸோ தஸ்மாத் ஹே பிரஜாகா பர்திருபிண்டார்த்தம், என்னுடைய நன்மைக்காக ஸ்வார்த்தமேவ உங்களுடைய தர்மத்தையே அனசூயவகா சந்தகா, ஒரு அசூயை இல்லாமல், அதாவது பகவான் பேரில் தோஷத்தை போடாமல், அதோக்ஷஜ தியா பூத்வா, அதோக்ஷஜே தீஹி, அதோக்ஷஜே அதோக்ஷஜா வாசுதேவன், பகவானிடத்தில் தன்னுடைய புத்தியை செலுத்தினவர்களாக, அதோக்ஷஜே பகவானிடத்தில் தீஹி புத்தி, அந்த புத்தியை தாத்ருஷாக சந்தகா. ஸோ வாசுதேவ அர்ப்பண திருஷ்டியா, ஒவ்வொரு காரியமும் இது பகவானுக்கு, இது பகவானுக்கு அப்படிங்கிற ஒரு கண் பார்வையோட அதோக்ஷஜ தியா சந்தகா குருத, ஸ்வார்த்தமேவ குருத, ஸ்வார்த்தம் ஸ்வகாரியமேவ குருத, அதாவது ஸ்வதர்மமேவ அனுதிஷ்டத, உங்களுடைய தர்மத்தையே நீங்கள் செய்யுங்கள். இதனால் இப்போ என்ன ஆயிடுறது, தர்ஹி மே அனுகிரகா கிருதா, அப்படி பண்ணேன்னா எனக்கு ஒரு பெரிய அனுகிரகம் செய்வதாக ஆகிறது. ஏன்னா அதனுடைய ரிசல்ட்டாக அந்த அந்த நீங்கள் ஒழுங்காக பண்ணுறதுனால என் பேரில் தோஷம் கிடையாது, நான் ஒழுங்காக உங்களை காப்பாற்றினதுனால யூ ஆர் ஏபிள் டு டூ யுவர் அந்த அந்த மியூச்சுவல் ட்ரஸ்ட்டில் இது வந்து சரியாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் உங்களுடைய காரியத்தை பகவானிடத்தில் ஒரு மனசை செலுத்தி நீங்கள் உங்களுடைய தர்மத்தை செஞ்சேன்னா எனக்கு பெரிய அனுகிரகம். தத் பிரஜா பர்திருபிண்டார்த்தம் ஸ்வார்த்தமேவ அனசூயவஹா குருத அதோக்ஷஜ தியஹ தர்ஹி மே அனுகிரஹ கிருதஹ யூயம் தத் அனுமோதத்வம் பித்ருதேவர்ஷயः அமலாः கர்த்துஹு சாஸ்துஹு அனுஜ்ஞாத்துஹு துல்லியம் யத் பிரேத்ய தத் பலம். அங்கு கூடி இருக்கக்கூடிய பித்ருக்கள், தேவர்கள், ரிஷிகள், இவர்கள் எல்லோருமே அமலாக, நல்ல ஒரு நிர்மலமான பித்ருக்கள், சாதுக்கள் எல்லோருமே, அல்லது அமலாகங்கிறச்சு ந மலம், யாருக்கு அந்த அஜ்ஞானம்ங்கிறது கிடையாதோ, இதை விவேகிகளாக இருக்கக்கூடிய இந்த பித்ருக்கள், தேவர்கள், ரிஷிகள் எல்லோருமே அந்த சத்திரயாகத்துக்காக கூடியிருக்காங்க. அவர்களை பார்த்து அட்ரஸ் பண்ணுறார். அவரை சொல்லும் பொழுது யூயம் ஹே பித்ரு தேவரிஷயா அமலாகா யூயம் அனுமோதத்வம் தத்து அனுமோதத்வம், இந்த பிரஜைகள் தன்னுடைய தர்மத்தை செய்யும் பொழுது சரியாக செஞ்சிருக்கா அப்படின்னுட்டு ஒரு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து சைன் பண்ணணுமோ இல்லையோ, அந்த இடத்துல ரெஜிஸ்டரில் சூப்பர்வைசர் மாதிரி நீங்கள்லாம் சைன் பண்ணணுங்கிறார். பிரஜைகள்லாம் ஒழுங்காக பண்ணியிருக்கா, கரெக்டு
அப்படின்னு. அப்படி அனுமோதத்வம் நீங்கள் அது வந்து ஒப்புக்கொள்ளணும். பண்ணியிருக்கா, அது சரியாக பண்ணியிருக்காங்கிறத நீங்களும் வந்து அனுமோதிக்கணும், ஒப்புக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எது இந்த காரியம் செய்கிறவன், அதை செய்யன்னு ஆணையிடுபவன், அதை செஞ்சதை ஒப்புக்கொள்கிறவன் 3 பேருமே உங்களுக்கு வந்து ஒரே பலனை அனுபவிக்கிறான். ஒருத்தருக்கு நான் செய்யலையே, நான் சும்மா உனக்கு இட் மைட் பி யூஸ்ஃபுல்னு சொன்னேன், அவ்வளவுதான், ஐ ஹேவ் நோ ரோல் இன் இட் அப்படின்னு நம்ம வந்து யூ கேன் ஷ்ரக் யுவர் ஷோல்டர்ஸ் அண்ட் கெட் அவே வித் இட். அதுதான் கிருத்தம் காரித்தம் அனுமோதித்தம்னு 3 விஷயம் இருக்குங்கிற. 3 பேருமே ஒரே மாதிரி அந்த அந்த பாப்பமோ புண்ணியமோ அதனுடைய பலனை அனுபவிக்கிறான். கர்த்துஹு கர்த்தாவான ஒருவன் யார் செய்யறானோ, சாஸ்துகுங்கிறச்சு சிக்ஷயித்துகு யார் வந்து சொல்லித்தரானோ அல்லது ஆணையிடுகிறானோ அவன், அனுஜ்ஞாத்துகு அனுமதி கொடுப்பவன், இல்லை மேல்பார்வை பார்ப்பவன், அனுஜ்ஞாத்துகுங்கிறச்சு அனுமதி கொடுக்கிறவன். இவா 3 பேருமே அனுமோதித்துகு ச பிரேத்திய பிரேத்திய பரலோகே யத் பலம் தத் துல்லியம், தத்து பலம் எது துல்லியம் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலி எது பலம் தத்து துல்லியம்னு இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கணும் நம்ம. என்ன ஒரு பலன் உண்டோ கர்த்தாவுக்கு நம்ம இதுதான் பலன். இப்போ இட்டார்கிட்ட பலன்னு சொல்கிறோம், அது மாத்திரம் இல்லை, அந்த இடத்துல நீ பண்ணுன்னு ஒருத்தன் வந்து காரித்தா, ஸோ ஒருத்தன் வந்து சொல்கிறான்னா அவனுக்கும் அதே பலன் தான். செய்கிறவனுக்கு உண்டான பலன் செய்யன்னு ஆணையிடுறவனுக்கும். அதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணி ரைட்டு நீ பண்ணது ரொம்ப கரெக்டு, அவன் ஹீ டிசர்வ்ஸ் இட் அப்படின்னு ஒருத்தன் அனுமோதித்தா இருக்கான்னு பாருங்க, அவனுக்கும் அதே பலன். பண்ணுறது பண்ணிட்டான் பாவம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஸ்டில் திங்க் இன் அ ப்ராப்பர் மேனர், தென் நீங்கள் வந்து அந்த அந்த ஒரு லிஸ்ட்டில் வரமாட்டேன். இங்கே நன்மைக்கும் அதே மாதிரி தான். செய்கிறவனும் நன்மையை செய்பவனுக்கும் நன்மையை செய்விக்கிறவனுக்கும் அண்ட் அதை செய்வதுக்கு அனுமதி கொடுக்கிறவனுக்கும் உங்களுக்கு ஒரே பலன். பிரேத்திய அதாவது பரலோகே, மரணம் அடைந்து பிறகு எந்த பலன் கிடைக்கிறதோ அதே பலன் தான் 3 பேருக்கும் உண்டு. ஆகையினால் நீங்களும் இந்த பிரஜைகள் செய்யக்கூடிய தர்மத்தை நீங்கள் அனுமோதிக்கணும், ஒப்புக்கொள்ளணும். யூயம் தத் அனுமோதத்வம் பித்ரு தேவர்ஷய அமலாக கர்த்துஹு சாஸ்துஹு அனுஜ்ஞாத்துஹு துல்லியம் யத் பிரேத்திய தத்பலம். half the time we don't realize, நான் பண்ணலையே, நான் வெறும்னு ஏதோ சொன்னேன், இல்லை அவன் ரைட்டுன்னு ஐ ஃபீல் அப்படின்லாம் நம்ம வந்து we try to justify ourselves. அந்த கிருதம் காரித்தம் அனுமோதித்தம்ங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கணும் நம்ம. அஸ்தி யஜ்ஞபதிஹி நாம கேஷாஞ்சித் அர்ஹசத்தமாக இஹ அமுத்திரச்ச லக்ஷ்யந்தே ஜோத்ஸ்னாவத்யா குவச்சித் புவஹ. இப்போது என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து முதல்ல இதை பார்த்துருவோம், அவதாரிக்கையை பார்த்துருவோம். கொஞ்சம் அடுத்த ஒரு 3-4 ஸ்லோகங்கள் அப்படி இருக்க போகிறது. கர்ம கர்த்தவியம் இது அனுமோதாமகே. சரி, நாங்கள் வந்து கர்மா செய்யணும்னு நாங்கள் வந்து ஒப்புக்கொள்கிறோம். அதாவது பித்ருக்கள் தேவ ரிஷிகள்லாம் இருக்காளோ இல்லையோ, அவர்கள்லாம் வந்து சொல்கிறா, சரி நீ வந்து கர்மா செய்யணும்னு தான் நாங்கள் ஒத்துக்கிறோம். நது வாசுதேவே அர்ப்பணீயம் இதி வேனாதிபிஹி தது அனங்கீகாராத் இத்யேவம் வாதினஹா சனைஹி சம்போதயன். சில பேர்லாம் என்ன பண்ணான்னா, வேணன் மாதிரி இருக்கிறவர்கள்லாம் காரியம் செய்யணும் ஒத்துக்கிறேன், யாகங்களை தடுக்கலை, யாகங்கள் செய்யுங்கோ, ஆனால் அதனுடைய பலன் யாருக்கு போகணும்னு நான் வேணன் தனக்கு வரணும்னு சொன்னான். அது வந்து மற்றவர்களுக்கு போகக்கூடாது, எனக்கு தான் அந்த பலன் வரணும் தானே சில பேர்லாம் சொல்கிறா. ஹிரண்யகசிபு மாதிரி பின்னாடி வரப்போகிறவா. ஸோ அதில் என்ன, வாசுதேவே அர்ப்பணீயம்ங்கிறது அவசியம் கிடையாது. நான் காரியம் பண்ணுறேன், எனக்கு தான் பலன் வேணும். ஆகையினால சொர்க்கத்தில் சொர்க்க பலனோ பாப பலனோ ஏதோ எதுவாக இருந்தால் என்ன, அதனுடைய ரிசல்ட் ஷுட் கம் டு மீ. எதுக்கு ஏதோ எங்கேயோ ஒரு இந்திரனுக்கு போகணும், அது இல்லை ஒரு அக்னிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவா இருக்கலாமோ இல்லையோ, அவர்களுக்கு சனைகி மெதுவாக வந்து அதை ஒத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதுக்காக வந்து இவர் சொல்கிறார். சில பேருக்கு வந்து யஜ்ஞபதிஹி அஸ்தி யஜ்ஞபதிஹி ஹே அர்ஹசத்தமாக அப்படின்னு அட்ரஸ் பண்ணி எல்லாரையும் சொல்கிறார் அந்த இடத்துல. சம் ஆஃப் யூ மே நாட் அக்ரி வித் திஸ், அந்த அந்த விஷயத்துக்கு சொல்கிறார். ஸோ அர்ஹனாலே பூஜைக்கு உகந்தவர்கள், அதில் சத்தமாகான சாதுக்கள், பூஜைக்கு உகந்த பெரியோர்கள் இருக்கீர்களே, அவர்களை இப்போ வந்து பிருது மகாராஜா அட்ரஸ் பண்ணுறார். அர்ஹசத்தமாக கேஷாஞ்சித்து யஜ்ஞபதிஹி நாம, சிலருடைய அபிப்பிராயத்தில் என்னன்னா யாகத்தலைவன் யஜ்ஞபதிஹி அப்படின்னுட்டு ஒருத்தர் இருக்கார்.
அதனால ஈக அமுத்திரச்ச இங்கும் அங்கும் உங்களுக்கு வந்து ஜோத்ஸ்னாவத்தியா கொச்சித் புவஹா லக்ஷியந்தே சில ஒரு ஒரு பிரகாசமாக சில லோகங்கள் இருக்கு. யஜ்ஞபதின்னு சில பேர் நினைக்கிறா. அந்த யஜ்ஞபதியை வச்சுட்டு தானே அவர்களை குறிச்சு தானே பகவானை வந்து குறிச்சு தானே இத்தனை பேர் நம்ம பெரியோர்கள் எல்லாம் பண்ணா. மனு, உத்தானபாதர், துருவன் எல்லோருமே அந்த யாகத்துக்கு ஒரு பதியாக விஷ்ணுவை மனசுல வச்சுண்டு அவருக்கு நம்ம வந்து காரியங்களை செய்தோமே எனில் அந்த காரியத்துக்கு ஏத்த மாதிரி நமக்கு ஒரு பலனை கொடுக்க போகிறார்கள் அப்படின்னு நம்ம வந்து எத்தனையோ லோகங்களை வி ஹவ் ஒரு ஒரு வர்ணிச்சிருக்கோமே. ஜோத்ஸ்னாவத்தியா கொச்சித் புவஹங்கரிச்சு பிரகாசமாக இருக்கக்கூடிய விசித்திரமான உலகங்கள் எத்தனையோ இருக்கு. அந்தந்த யாகம் பண்ணும் பொழுது அதுக்கு பலனாக சில சில லோகங்கள் கிடைக்கும்னு வந்து இருக்கோ இல்லையோ அப்படிங்கிற. ஸோ யஜ்ஞபதிஹி நாம பரமேஸ்வரஹா கேஷாஞ்சித் மதே தாவத் அஸ்தி இருக்கதான் இருக்கு, இல்லைன்னு இல்லை. ததாபி ஆனாலும் விப்ரதிபத்தேகே ந தத் சித்திஹி இது ஆசங்கிய. விப்ரதிபத்தேகேன யாகம் நாங்கள் செய்யறோம். மீமாம்சக்காளுடைய மதத்தில் எப்படின்னா யாகத்துக்கு ஒரு பதிங்கிறவர் இருக்கார், ஆனால் யாகத்தில் வந்து கர்மாதான் முக்கியம்னு கர்மட்டாள்லாம் சொல்கிறது. ஸோ கைஷ்சித்து சில மீமாம்சக்காரர்களுடைய ஒரு ஆக்ரகம் என்னன்னா அதில் வந்து யாகத்தினுடைய பதின்னு ஒருத்தர் பகவான் சாரி மீமாம்சக்காரனுடைய கன்டென்ஷன் என்னன்னா கர்மா தான் எனக்கு பலனை கொடுக்கறது. இந்த கர்மாவனை இதுக்கு வந்து ஒரு அவளுக்கு வந்து தெய்வம்ங்கிறது கிடையாது. மீமாம்சக்காளுக்கு கர்மா பிரதானம் வாஸ்தவம்தான். ஆனால் அந்த இடத்துல தேவதாங்கிறது எனக்கு இந்த யாகம் ரூபமாக தான் அவள் பலன் கொடுக்குறாளே தவிர தேவதா ஸ்வரூபம் அந்த தேவதா அர்ப்பண புத்தியா நான் இங்கே வந்து ஒரு காரியத்தை பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாம் லேட்டர் மீமாம்சக்காளுக்கு தான் உண்டு. முன்னாடி கர்மட்டாளாக இருந்துட்டு கர்மாவையே பிரதானமாக வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு யாகத்துக்கு ஒரு பதி, யாகத்துக்கு ஒரு ஒரு தெய்வம் அப்படிங்கிறது இருக்குங்கிறதையே ஒத்துக்கலை. அந்தந்த தேவதையை அக்னி தான் ஒசத்தி, நமக்கு இந்த அக்னி தான் அந்தந்த தேவதைக்கு பலனை கொடுக்கறது. நாம் பண்ணக்கூடிய இந்த கர்மா தான் ஒசத்தி. இந்த கர்மாவுக்கு ஏத்தான சொர்க்கம் எனக்கு கிடைக்கும், அந்த சொர்க்கத்துக்கு நான் போகிறேன். இவ்வளவுதான் அவளுடைய ஒரு ஒரு பர்செப்ஷன். அந்த பர்செப்ஷனை உடைக்கிறதுக்காக இங்கே வந்து இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். யாகத்துக்கு பதின்னு ஒருத்தர் இருக்கார்ப்பா, வெறும் கர்மம் தான் உங்களுக்கு வந்து பதி கிடையாது. ஏன்னா கர்மாங்கிறது அந்த செயலுங்கிறது ஜடவஸ்து. இட் டஸ் நாட் ஹாவ் த கேப்பபிலிட்டி ஆஃப் கிவிங் யூ எ ரிசல்ட் லைக் எ சென்ஷியன்ட் பீயிங். அந்த செயலுங்கிறது இன்சென்ஷியன்ட் உங்களுக்கு. அதனால் யூ நீட் ஏ சென்ஷியன்ட் பீயிங் பியாண்ட் திஸ். யார் சாட்சியாக இருக்காளோ சாட்சியாக இருந்துட்டு உங்களுக்கு அந்த யாகத்தினுடைய பலன் இன்னதுன்னு தீர்மானம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு சென்ஷியன்ட் பீயிங் வேணுமோ இல்லையோ, ஒரு சைத்தன்ய வஸ்து இருக்கணுமே. அந்த சைத்தன்ய வஸ்துவை குறித்து நீ யாகத்தை பண்ணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லிட்டு வரேங்கிறேன் பிருத்துமாராஜா. சரியா? ஸோ அர்ஹசத்தமாக கேஷாஞ்சித் யஜ்ஞபதிஹி நாம அஸ்தி. சில பேருடைய மதத்தில் யஜ்ஞபதி பரமேஸ்வரன் என்பவர் இருக்கத்தான் இருக்கார். நீங்கள் நினைக்கிற மாதிரி பரமேஸ்வரனே இல்லாத எந்த ராஜாவோ அந்த ராஜாவை குறித்து தான் பண்ணணும், இல்லை அந்த கர்மாவை குறித்து தான் பண்ணணுங்கிறது கிடையாது. ஆனாலும் தேர் ஆர் சம் மிஸ்கன்செப்ஷன்ஸ் அபவுட் இட். விப்ரதிபத்தி இருக்கிறதுனால அது சித்திக்குமோ சித்திக்காதோங்கிற ஒரு டவுட் இருக்கிறதுனால என்ன சொல்கிறாருன்னா ஜகத் வைச்சித்ரிய அந்யதா அனுபவத்தின் பிரமாணயத்தை. இந்த ஜகத் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு உலகத்தில் வந்து பூர்புவஸ்வஹ மகா ஜனஹா தபஹா சத்தியம் இந்த மாதிரி பல லோகங்கள் இருக்குமா உங்களுக்கு? ஒரே ஸ்வர்க்கத்தை வச்சுட்டு ஓட்டிப்பிடலாமே, நரக்கம்புங்கிறத வச்சுட்டு ஓட்டிடலாமே. என்னத்துக்காக நமக்கு வந்து இத்தனை பலவிதமான லோகங்கள் இருக்குன்னு சொல்லணும்? அந்த லோகங்களுக்கெல்லாம் நீ வந்து ஒரு ஒரு காரியம் பண்ணும் பொழுது, இப்போ சிவார்ப்பண புத்தியில் பண்ணும் பொழுது சிவசாயுஜ்யம் ஏற்பட்டு கைலாசத்தில் உட்காருவோங்கிறோம், இப்போ வைகுண்டத்தில் உட்காருவோங்கிறோம், இப்போ விஷ்ணுவனுடைய ஒரு சிந்தனையில் நம்ம பண்ணோம்னாங்கிறோம். அந்த மாதிரி பலவிதமான லோகங்களை எதுக்கு அப்புறம் வர்ணிக்கப்பட்டிருக்கு? அது வர்ணிக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணமே பகவான் ஒருத்தர் இந்த கர்மாவுக்கு பின்னாடி இருக்கிறதுனால தானே. அதுக்காக இங்கே ஸோ அஸ்தி கேஷாஞ்சித்து சில பேரோட மதத்தில் நமக்கு வந்து யஜ்ஞபதிஹி யாகத்துக்கு ஒரு அரசன், அதாவது யாகத்துக்கு ஒரு தேவதைங்கிறது இருக்கார். இஹ அமுத்திரச்ச, இஹ அமுத்திரங்கிறச்சு இஹ இவ்வுலகத்திலும், அதாவது இந்த பூமியிலையும் சரி
அமுத்திர இந்த பூமியில் நமக்கு எட்டாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ பலன்கள் இருக்கலாம், எத்தனையோ இது விளைவுகள், அதாவது பலன் நல்ல பலனாகவும் இருக்கலாம், கெட்ட பலன்களாகவும் இருக்கலாம். நல்ல பலன்கள் எடுத்துட்டோம்னா இவ்வுலகத்திலையும் சரி, அமுத்திர இந்த உலகத்தை காட்டிலும் நம்ம இங்கே மறைஞ்சு பரலோகத்துக்கு போகும் பொழுது அங்கேயும் क्वचित् ज्योत्स्नावत्यः भुवः लक्ष्यन्ते. ज्योत्स्नावत्यःங்கிறச்சே காந்திமத்தியः, ஜோத்ஸ்னா நிலவொளி போல் பிரகாசிக்கின்ற புவஹ பூமி பாகாக வர்த்தந்தே. ஏராளமான பூமிகள் இருக்கு, பலவிதமான சரீரங்கள் இருக்கு. புழுவாகி மரமாகி தேவனாகி அசுரனாகின்னுட்டு சிவபுராணத்தில் சொல்கிற மாதிரி எத்தனையோ சரீரங்கள் இருக்கு, எத்தனையோ போக சாதனங்கள் இருக்கு, எத்தனையோ போக பூமிகள் இருக்கு. அதுக்கு பலவிதமான கர்ம அனுசாரேன பலதாத்தா ஈஸ்வரன்னு ஒருத்தனை நம்ம ஒத்துக்கணுமா இல்லையா? ஏன்னா கர்மா ஜடமோ இல்லையோ, அதுக்கு வரார். அதுதான் கர்மணா ஜடத்வாத்துங்கிற. கர்மா வைச்சித்திரியம் இருக்கு. அப்போ கர்மாவுக்கு வைச்சித்திரியம் இருக்கிற மாதிரி, வைச்சித்திரியம்னா இந்த வெரைட்டி ஆஃப் ஆக்ஷன்ஸ் தட் வி ஹாவ் டு பர்ஃபார்ம், அதுக்கேற்ற மாதிரி தேர் இஸ் அ வெரைட்டி ஆஃப் ரிசல்ட் தட் வி ஆல்சோ ஹாவ் டு என்ஜாய். ஆனால் இந்த கர்மாவுக்கு அவன் இப்படி பண்ணியிருக்கான், அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம பலனை கொடுக்கணுங்கிறத டிசைட் பண்ணுறவர் ஒரு யஜ்ஞபதிங்கிறவர் இருக்கார்ப்பா அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். ஏன்னா பல பேர் அந்த பிரஜைகளினுடைய மைண்டில் வேணனுடைய உபதேசங்கள் இன்னும் மைண்டில் உட்கார்ந்துருக்கோங்கிற ஒரு அச்சத்தில் பிருது மகாராஜா இதை சொல்கிறார். ஸோ அஸ்தி யஜ்ஞபதிர் நாம கேஷாஞ்சித் அர்ஹசத்தமாக இஹ அமுத்திரச்ச லக்ஷ்யந்தே ஜோத்ஸ்னாவத்யா கொச்சித் புவா. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கலாமே. நனு இதம் கர்ம வைச்சித்ரியாத் ஏவ சேத்ஸ்யதி ததாபி வித்வத் அனுபவேன ஈஸ்வர சித்தி இத்தியாக. ரைட்டு, கர்மா உங்கள் தியரியை வச்சுட்டு நீங்கள் சொல்கிறது என்ன? 1 2 3 4ன்னு தேர் ஆர் வெரைட்டிஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். அந்த ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் ஆக்ஷனுக்கும் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் லோகம் கிடைக்கிறதுங்கிறது போட்டிருக்கு. அதை கொடுப்பவர் ஒரு ஈஸ்வரன் இருக்கணும். ஏன்னா கர்மாவுக்கு கொடுப்பதற்கு ஒரு தகுதி கிடையாது. கர்மா ஜடம், இட் இஸ் அன் இன்சென்ஷியன்ட் ஆப்ஜெக்ட். சென்ஷியண்ட்டாக ஒரு பகவான் அங்கே இருந்துட்டு, அந்த சைத்தன்யமாக இருந்துட்டு அவர் தான் கொடுக்குறாருன்னு ஒத்துக்கிறேன். இப்போது கர்ம வைச்சித்ரியாத்து சேத்ஸ்யத்தின்னு சித்தியதி, ஃபியூச்சர் டென்ஸு, இது சித்திக்கிறதுங்கிறத ஒத்துண்டுடுறேன். ஆனாலும் நம்ம அதாவது எத்யத் ஆச்சரத்தை சிரேஷ்டா தத்ததேவ இதரோ ஜனகான் இருக்கோல்லையோ, அதுபோல் அண்ட் சயத் பிரமாணம் குருத்தே லோகஸ்தத் அனுவர்த்தத்தேன்னு இருக்குது. அதனால எனக்கு பிரமாணம் வேணுமோ இல்லையோ, யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு. யக்ஷ பிரஷ்னத்தில் கூட உங்களுக்கு கஃபந்தாகான்னு கேட்கும்பொழுது வேதாக விபின்னாக ஸ்மிருதையாக விபின்னாக, வேதங்களும் பலவாறு இருக்குது, ஸ்மிருதிகளும் பலவாறு இருக்குது. அதனால் மகாஜனோ ஏனகத சபந்தாக, பெரியோர்கள் போன பாதை தான் நமக்கு பாதைன்னு நம்ம ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்கிறோமே, அந்த மாதிரி மேல்கோள் காமிக்கிறார் இங்கே பிருது மகாராஜா. மனோர் உத்தானபாதஸ்ய த்ருவஸ்யாபி மஹீபதேஹே பிரியவிரதஸ்ய ராஜர்ஷேஹே அங்கஸ்ய அஸ்மத் பிதுஹு பிதுஹு. 3 ஸ்லோகம் சேர்ந்து ஒரே சென்டென்ஸாக வரப்போகுது. ஈத்ருஷானாம் அத அந்யேஷாம் அஜஸ்ய ச பவஸ்ய ச பிரஹ்லாதஸ்ய பலேஷ்சாபி கிருத்தியம் அஸ்தி கதாபிருதா தௌஹித்ராதீன் ரிதே மிருத்யோஹோ சோச்யாம் தர்ம விமோகிதான் வர்க்க ஸ்வர்க அபவர்காணாம் பிராயேண ஐகாத்மிய ஹேத்துனா. இந்த இடத்துல 3 ஸ்லோகத்தை சேர்த்து ஒரே இதுவாக அடிக்கிறார். அதாவது எப்படின்னா, நனு இதம் கர்ம வைச்சித்ரியாதேவ சேத்ஸ்யதி ததாபி வித்வத் அனுபவேன ஈஸ்வர சித்தி. வித்வத் அனுபவம்ங்கிறச்சே வித்வான் யாருக்கு அந்த விவேக புத்தியோட பகவானுடைய ஒரு அந்த சைத்தன்ய வஸ்து இருக்குங்கிறத தீர்மானம் பண்ணி யார் யாருக்கெல்லாம் அனுபவம் ஏற்பட்டிருக்கோ, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காளோ, அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னாலையும் நான் சொல்கிறேன் ஈஸ்வரன்கிறவர் இருக்கார் அப்படிங்கிறத இந்த 3 ஸ்லோகத்தில் சேர்த்து சொல்கிறார். அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் பீப்புள், முதல்ல அதை முடிச்சுருவோம். ஏன்னா யார் யாரெல்லாம் இந்த கேட்டகரியில் வரலங்கிறது தெரியணுமோ இல்லையோ. அது மிருத்யோஹோ தர்ம விமோகிதானு ஷோச்சியானு தௌஹித்ராதீனு ரிதே. ரிதேன வினா, அவர்களை தவிர மற்றவர்கள் யாருங்கிற லிஸ்ட்டை எடுக்கிறார் முன்னாடி. ஸோ தர்ம விமோகிதானு, தர்மத்தை பொறுத்த வரையில் விமோகித
அப்படின்னா அவர்களுக்கு வந்து தர்மத்தினுடைய ஒரு தர்ம தர்மம் எது, தர்மே விமோகிதான, தர்ம விஷயத்தில் மோகம் அடைந்தவர்கள். அவர்களுக்கு வந்து தர்ம விஷயத்தில் எது ஏதுன்னுட்டும் அவளுக்கு தெரியல. இதுதான் தர்மம் இது அதர்மம்னு தெரியாத இருக்கா யாருன்னா மிருத்யுவனுடைய டிசெண்டன்ட்ஸ். அந்த அங்கராஜாவனுடைய மனைவி வந்து மிருத்யுவனுடைய பெண்ணுன்னு தானே பார்த்தோம் நம்ம அந்த இதில் துருவனுடைய வம்சாவளியில் பார்க்கும் பொழுது. அங்கனுடைய மனைவி வந்து மிருத்யுவனுடைய ஒரு டிசெண்டன்ட்னு பார்த்தோம். அதனால தான் வேணனுக்கு அம்மா வழியினுடைய ஒரு புத்தி அவனுக்கு வந்திருக்குன்னு பார்த்தோம். அதனால தான் தௌஹித்ராதீன்னு மிருத்யுவனுடைய தௌஹித்ராதீன்னு பொன் வைத்து பேரன் முதலியவர்களை தவிர பாக்கி எல்லாருக்குமே சரியான ஒரு புத்தி தான் இருக்குது. அதுக்கு சொல்கிறார். ஸோ மிருத்யோகோ தர்ம விமோகிதான, தர்ம விஷயத்தில் மோகத்தை அடைந்தவர்களான சோச்சியானு, ஆகையினால சோச்சியானு அவர்களை பார்த்து ரொம்ப நம்ம வந்து தே ஆர் பிட்டியபிள், வருத்தத்தக்க நிலையில் இருக்கக்கூடிய மிருத்யோகோ தௌஹித்ராதீன்னு ரிதே, மிருத்யுவனுடைய பேரப்பிள்ளைகளை தவிர, அதாவது பெண் வயத்து பேரன்களை தவிர பாக்கி எல்லாரும் யார் யாரெல்லாம் இப்போ பின்னாடி போகணும். மனோகோ உத்தானபாதஸ்ய, மனு, அதுக்கப்புறம் உத்தானபாதர், துருவஸ்ய மஹீபதேகே. இந்த மஹீபதேகே அரசன்ங்கிறத வந்து நம்ம எல்லாத்துக்கும் கூட எடுத்துக்கலாம், நம்ம தப்பு இல்லை. ஸோ மனோகோ அப்படி மஹீபதேகே மனோகோ உத்தானபாதஸ்ய, அரசனான மனு உத்தானபாதர், துருவன் ராஜர்ஷேகே பிரியவிரதஸ்ய, பிரியவிரதன் அவருடைய புள்ள, அதுக்கப்புறம் அங்கஸ்ய அஸ்மத் பிதுகு, என்னுடைய அப்பாவனுடைய அப்பாவாக இருக்கும் அங்கராஜாவை பற்றியும் நம்ம படித்தோம். இவருக்கு அதுக்கப்புறம் அஜஸ்ய பிரம்மா, பவஸ்ய சிவனுக்கு, இந்த மாதிரி ஈத்ருஷானாம் இந்த பிரஹ்லாதஸ்ய பலேஹேச்ச, பிரஹ்லாதன் ஸ்கிப் பண்ணிட்டார். பலி சக்கரவர்த்தி பிரஹ்லாதனுடைய பிள்ளைய சேர்க்கலையேங்க, அதனால பலி சக்கரவர்த்தி பிரஹ்லாதன் ஹிரண்யகசிபுவை சேர்க்கல. ஸோ அங்கங்கே எந்தெந்த ஒரு பகவானுடைய ஆட்டிடியூடோட யாரெல்லாம் பண்ணியிருக்காளோ காரியங்களை அவரவருடைய மேல்கோளை இங்கே வந்து காமிக்கிறார், உதாரணமாக எடுத்து இங்கே காமிக்கிறார். ஸோ மனு உத்தானபாதர், துருவன், பிரியவிரதன், ராஜரிஷியாக இருக்கக்கூடிய பிரியவிரதன், அஸ்மத் பிதுகு அபி பிதுகு அங்கன், பிரம்மா சாட்சாத் பரமேஸ்வரன், பிரஹ்லாதன், பலி, ஈத்ருஷானாம் அந்நேஷாம் ச ஈத்ருஷானாம் அத அந்நேஷாம், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், மேலும் மற்றவர்கள், இவர்கள் மாதிரி யாரெல்லாம் பிஹேவ் பண்ணியிருக்காளோ அவர்கள் எல்லாருமே என்ன காண்பிச்சிருக்கான்னா, வர்க்க ஸ்வர்க அபவர்காணாம் பிராயேண ஐகாத்மிய ஹேதுனா கதாபிருதா கிருத்தியம் அஸ்தி அப்படின்னு அவளுடைய மனசு. இது அண்மையும் இப்படி இப்போ ஒன்றொன்னா பார்த்துட்டு வருவோம். இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் பீப்புளை போட்டுட்டோம். இந்த லிஸ்ட் ஆஃப் பீப்புள் யார், இவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு நான் பேசுகிறேன், பகவான் இருக்காருன்னுட்டு. அவர்களுக்கும் கதாபிருதா கிருத்தியம் அஸ்தி, பகவானால தான் நமக்கு வந்து கிருத்தியம், ஒரு செயலுங்கிறது நடக்கிறது, பகவானால தான் நம்ம செய்கிற செயலுக்கு ஒரு தாரதமியம் இருந்தால் கூட அதுக்கு ஏற்ற மாதிரி சித்திகி சம்பவத்தைன்னுட்டு பகவானுடைய ஒரு காரியத்தினால தான் நடக்கிறதே தவிர நம்மளுடைய கர்மா நமக்கு கொடுக்கறது இல்லைன்னுட்டு அவளுக்கும் ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு லிஸ்ட்டை கொடுத்தார். யார் யாருக்கெல்லாம் கிடையாதுங்கிற லிஸ்ட்டை முதல்லையே சொல்லிட்டோம். தர்மத்தில் ப்ராப்ளம் இருக்கிறவா, அதாவது எது தர்மம் எது அதர்மம்னு தெரியாதவர்கள், தர்ம விஷயத்தில் மோகிச்சு இருக்கக்கூடியவர்கள், அதனால் சோச்சியான பாவமாவா தெரியலை போல இருக்குது, அஜ்ஞானம், அதனால் சோச்சியான ரொம்ப ஐ மீன் தே ஆர் இக்னோரண்ட், வாட் டு ஐ சே அபவுட் தெம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிருத்துவனுடைய தௌஹித்ராதீனு ரிதே அவர்களை தவிர மற்ற லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா துருவன், உத்தானபாதர், பிரியவிரதன், இந்த மாதிரி அந்நேஷா மற்றவர்களுக்கும் வர்க்க ஸ்வர்க அபவர்கானாம் ஐகாத்மிய ஹேத்துனா. இந்த இடத்துல வர்க்கங்கிறச்சே திரிவர்க்கம்ங்கிறது தர்ம அர்த்த காமம், இந்த 3 விஷயங்கள். அதுக்கப்புறம் தர்மத்தினுடைய பலமாக இருக்கக்கூடிய ஸ்வர்கா தர்மஸ்ய பலம், மேலும் அபவர்கா மோக்ஷா, தேஷாம் ஐகாத்மியேன ஏகரூப்பியேன
சர்வ அனுகதேன ஹேதுனா தத்ராபி பிராயேண ஹேதுனா கதாபிருதா பாவ்யம். அங்கே பகவான் பரமேஸ்வரேன பாவ்யம் இது அங்கே நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். இது எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்னா, நம்ம தர்ம அர்த்த காமங்களுக்கு எப்படி நம்ம போகிறோம், அதில் எப்படி நம்ம செயல்படுறோம், அதிலேருந்து நமக்கு எப்படி ஒரு பலன் வர்றது, அது ஒரு பக்கம். நம்ம செய்யக்கூடிய புண்ணிய பலன்களினுடைய புண்ணிய கர்மாக்களினுடைய பலனாக ஸ்வர்க்கம் எப்போ கிடைக்கணும், நான் இன்னைக்கு இத்தனை காரியம் பண்ணியிருக்கேன் என்னன்னா ஏன் நமக்கு உடனேயே ஸ்வர்க்கம் வரல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் இத்தனை பிரார்த்தனை பண்ணுறேனே, பகவான் ஏன் எனக்கு கண்ணே திறக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு நினைக்கிறோம். அதே பகவான் தானே நம்ம தப்பு பண்ணுறச்சே உடனே நம்மளை தண்டிக்கலை. தப்பு பண்ணவன்லாம் ஜாலியாக ஹாயாக 10-15 வருஷம் உட்காந்துட்டு இருக்கானே, தண்டனையே அவனுக்கு கொடுக்கல. அதை பற்றி நம்ம சொல்கிறது கிடையாது. பிரார்த்தனை பண்ண கையோட கை மேலே பலன் வேணுங்கிறத மாத்திரம் நம்ம கேட்டுட்டு போகிறோம். ஆனால் தண்டனைக்கு கை மேலே ஏன் பலன் கொடுக்கலன்னு கேட்குறோமோ நம்ம, இல்லையே. அதனால் இங்கே ஸ்வர்க்கம் தர்மத்துக்கு உண்டான பலன் பின்னாடி ஸ்வர்க்கத்தில். நான் இன்னைக்கு யாகம் பண்ணேன்னா இன்னைக்கு எனக்கு கிடைக்க போகிறது இல்லை ஸ்வர்க்கம். மரணம் அடைஞ்சு பின்னாடி தான் ஸ்வர்க்கம் கிடைக்க போகிறது. அப்போ அந்த தர்மத்துக்கு பலன், இவன் இந்த தர்மத்தை பண்ணியிருக்கான், இந்த பலன் இவனுக்கு கிடைக்கணும். அதுக்கப்புறம் இவன் பண்ண காரியங்கள் எல்லாமே பகவத் அர்ப்பணமாக பண்ணியிருக்கான், எதுலேயுமே ஆசை இல்லை, இவனுக்கு மோட்சத்தை கொடுக்கலாம் இந்த சமயத்தில் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறவரும் பகவான் தான். இந்த வித் ரிகார்ட்ஸ் டு தீஸ் 3 things, எது தர்மார்த்த காமம், தர்மத்தினுடைய பலமான ஸ்வர்க்கம், அந்த தர்மம் ஸ்வர்க்கம், தர்மார்த்த காமம் ஸ்வர்க்கம், இந்த 3 வர்க்கத்தை காட்டிலும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய அபவர்க்கம் எனும் மோக்ஷம். இந்த விஷயத்தில் பிராயேண ஐகாத்மிய ஹேத்துனா அத்தனை பேரும், ஆல் தோஸ் பீப்புள் வி ஹவ் லிஸ்டட் பிஃபோர், அத்தனை பேரும் எப்படி இருக்கா, ஐகாத்மிய ஹேத்துனான்னா ஒரே ரூபமாக, சர்வ அனுகதத்வேன ஹேத்துனா ஒரே ரூபமாக அவளுக்கு மைண்டில் எப்படி இருக்குன்னா, பகவானால தான் இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு அவன் மைண்டில் தீர்மானமாக இருக்குங்கிற. ஸோ பகவான் தான் யஜ்ஞபதிங்கிற பகவான் தான் இதெல்லாத்தையும் செய்யறாருங்கிறது நமக்கு தீர்மானம் ஆயிடுறதா இல்லையா. ஐகாத்மியேன ஸோ ஐகாத்மியனங்கிறச்சு ஒரே நிமிஷம். ஸோ வர்க்க ஸ்வர்க்க அபவர்காணாம் பிராயேண ஐகாத்மிய ஹேத்துனா, இந்த இதிலேருந்து திருப்பி பார்த்துடலாம் ஒரு நிமிஷம். இந்த அவதாரிக்கையிலிருந்து நனு கர்மைவ பலம் தாஸ்யதி விதி உத்தேசகதாக வா தேவதாக கிம் பரமேஸ்வரேன தத்ர ஆக, அதுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம லிஸ்ட்டு போட்டதே அதை தான் நான் முன்னாடிலேன்னு சொல்லிட்டு வரேன். ஸோ கர்மா தான் நமக்கு பலனை கொடுக்கறதுன்னு இருக்குது. இல்லைன்னா எந்தெந்த கர்மாவை நம்ம எந்த ஒரு தேவதாவை உத்தேசித்து பண்ணுறோமோ, இந்திரனோ வாயுவோ அந்தந்த தேவத்தை தானே நமக்கு பலனை கொடுக்கறது. இதில் யஜ்ஞபதின்னு சொல்லி பரமேஸ்வரன்னு சொல்லி எதுக்கு அனாவசியமாக இன்னொருத்தரை நம்ம க்ரியேட் பண்ணணும்? வாட் இஸ் த நெசசிட்டி இன்னொரு பீயிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார். தேர் ஆர் மெனி திங்ஸ் ஹியர் இன்வால்வ்டு. கர்மாங்கிறது ஜடம், அதுதான் அயம் பாவகான்னு போட்டு கடைசியில் சொல்ல போகிறார் ஸ்ரீதர சுவாமி நமக்கு. இதில் வர்க்கம், அதாவது தர்மார்த்த காமத்துக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி நம்ம தர்மம் பண்ணுறோம், இந்த தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய காமங்கள் இருக்குது. அந்த காமத்தை டிசைர் பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு செல்வம் வேணும். அந்த செல்வத்தை வச்சுட்டு நம்மளுடைய தர்மத்தையும் பண்ணுறோம், நம்ம ஆசையையும் பூர்த்தி பண்ணிக்கிறோம். அதனால திரிவர்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஸ்வர்க்கத்தை கொடுக்கணும், இதை டிட்டர்மின் பண்ணி இந்த சமயத்தில் ஸ்வர்க்கத்தை கொடுக்கணும், இந்த சமயத்தில் நரக்கத்தை கொடுக்கணும்னு டிட்டர்மின் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும். மோக்ஷம், நான் இத்தனை நாளாக நான் தபஸ் பண்ணிட்டு இருக்கேனேன்னு நினைக்கிறோம், அந்த நினைப்பு வந்தாலே க்ளோஸ், அங்கே மோட்சத்துக்கு அருகதையே கிடையாது வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஒருத்தர் இத்தனை நாளாக பண்ணிட்டு இருக்கார், அவருக்கு வயசாகியும் தபஸ் அப்பர் திருஞான சம்பந்தர் மாதிரி. சில பேருக்கு 5 வயசுலேயே பிறந்த உடனேயே ஞானத்தோடு பிறக்கிறா, தோடுடைய செவியன்னு பாடுறார். இன்னொருத்தருக்கு வயசாகி தான் புத்தி வருது. என்ன பண்ணுறது? அது அவரவருடைய ஒரு பரிபாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி பகவான் தரார். அந்த பரிபாக்கம்ங்கிறது யார் டிட்டர்மின் பண்ணுறது? அதுதான் காலம், அதுதான் பகவான், அதுதான் அந்த திஷ்டத்ருக்குன்னு நம்ம முன்னாடி சொன்னதுக்கு ரீசன் இதுதான். வர்க்க ஸ்வர்க்க அபவர்கானாம், இந்த திரிவர்க்கம் தர்மார்த்த காமம், ஸ்வர்க்கம் தர்மத்தினுடைய பலமான ஸ்வர்க்கம், அபவர்க்கம் மோக்ஷம், இது எல்லாத்தினுடைய
ஒரே ரூபமாக ஹேத்துவாக இருப்பவர் யாருன்னா இந்த ஐகாத்மிய ஹேத்துனா கதாபிருதா பாவ்யம் கிருத்தியம் அஸ்தி அப்படின்னு இந்த ஹேத்துனாங்கிறது கதாபிருத்துங்கிற பரமேஸ்வரனுக்கு அட்ஜெக்டிவாக போகிறது அந்த பதம். அதனால இது உங்களுக்கு வந்து கதாபிருதா பாவ்யம்ங்கிறச்சே பகவான் இப்படி தான் அவர் இருக்கார். எதுனா இந்த விஷயத்துக்கு அவர் தான் வந்து பலனை கொடுப்பதாக இருக்கிறார்னு இத்தனை பேர் ஒத்துன்னு இருக்கா லிஸ்ட் போடுறேன். ஸோ இட் இஸ் அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். நான் ஏதோ கதை கட்டி அடிக்கலைங்கிறதுக்கு பிருது மகாராஜா மேல்கோள் காமிக்கிறேன். ரைட்டா? அயம் பாவகாங்கிற இந்த போர்ஷனை நம்ம பார்த்துருவோம். அதாவது ந தாவது ஜடசிய கர்மணா பலதாத்திருத்துவம் கடத்தே. ஜடமாக இருக்கக்கூடிய கர்மாவுக்கு பலனை கொடுக்கும் தன்மைங்கிறது கிடையாது, ஒத்து வரல. பிகாஸ் இட் இஸ் அன் இன்சென்ஷியன்ட் பீயிங். உனக்கு அச்சேதன வஸ்துவாக இருக்கிறதுனால காரியம் நமக்கு பலனை கொடுக்காது. நச்ச அர்வாக் தேவதானாம் சுவாதந்திரியம். அர்வாக் தேவதானாம்ங்கிறச்சு அந்தந்த தேவதையை குறித்து நமக்கு வந்து ஒரு அக்னிய இந்திராயுதம் நம்மமா வாயவே எதனானோ கொடுக்கும் பொழுது அந்தந்த தேவதைக்கு சுதந்திரமாக செயல்படும் தன்மைங்கிறது கிடையாது. ஏன்? ஏன்னா அந்தர்யாமி ஒருத்தர் இருக்காருங்கிற ஒரு ஸ்ருதி வாக்கியம் இருக்கு. அந்த 2வது ஸ்கந்தத்தில் நம்ம பார்த்துன்னு வந்தோம். தேவதைகள் எல்லாம் படைச்ச மாத்திரத்தில் அவர்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாத பகவானை குறித்து அவ ஸ்தோத்திரம் பண்றா. அதுக்கப்புறம் பகவான் உள்ள புகுந்து ஒவ்வொருத்தருக்கும் இயங்கும் சக்தியை கொடுக்கிறாருன்னு பார்த்தோம். அதனால தேவதைகளுக்கு வந்து ஒரு சுவாதந்திரியம், பலனை கொடுப்பதில் ஒரு சுவாதந்திரியம் கிடையாது. ஆந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவானுக்கு தான் அந்த ஒரு கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. நச்ச ததா கர்ம சாமியே பல தாரதமியம். இல்லை, செயல் ஒரே மாதிரி தானே இருக்கு. நான் பண்ற யாகம் தான் அவரும் பண்றா, அவளும் பண்றா. 3 பேரும் ஒரே மாதிரி யாகம் பண்ணும் பொழுது ஆனால் the fruit I enjoy is different from the fruit he enjoys, the fruit from he enjoys. படிக்கிறது 3 பேரும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறோம், ஒரே கிளாஸில் படிக்கிறோம், ஒரே டீச்சர்கிட்ட படிக்கிறோம். ஆனால் ஒருத்தருக்கு ஒவ்வொரு விதமான ஒரு ஞானம் ஏற்படுறதா இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி each one turns out to be different in his profession. அதுக்கப்புறம் பலவிதமான சம்பாத்தியத்திலையும் தாரதமியம் இருக்குது. தாரதமியம், there is a gradation in everything. அது எப்படி ஏற்படுறது? அதனால அந்த இடத்துல வந்து பகவானுங்கிறது வேணுமோ இல்லையோ. அதனால கர்மா ஒரே விஷயமா இருந்தா கூட அந்த பலத்தில் ரிசல்ட்டில் we see a gradation. How is that gradation possible? தது அசித்திஹி, அது ஏற்பட முடியாது unless we accept that பகவான் ஒருத்தர் இருந்துண்டு விட்னஸ் பண்ணி வாங் மன காயம் 3த்தையும் எப்படி இருக்குங்கிறத அவர் வந்து தோலனம் பண்ணி பார்க்கணும். அவர் திராசில் வச்சு பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணுவார். ஏன்னா எல்லாருக்குமே மனசு ஒரே மாதிரி இருக்காது, காயம் சரீரம் ஒரே மாதிரி இருக்காது, வாக்கு ஒரே மாதிரி இருக்காது. ஈச் ஒன் வில் பி டிஃப்ரெண்ட் ஃபார் ஈச் பர்சன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பலன்லேயும் ஒரு கிரடேஷன் ஏற்படுறது. அதः स्वातन्त्र्येण कर्तुम् अकर्तुम् अन्यथा कर्तुं च समर्थेन परमेश्वरेण भाव्यम् अस्तिन कृत्यम् अस्तिங்கிறார். அதனால கதாபிருதா, கதையை தூக்கும் அந்த பரமேஸ்வரன் இருக்காரு விஷ்ணு. அந்த விஷ்ணு என்பவரால் இது பாவ்ய பிரயோகத்தில் இருக்கு. விஷ்ணு என்பவர் ஒருவர் இருக்கத்தான் வேண்டும், அதை ஒத்துக்கத்தான் நம்ம வேணும் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? கொஞ்சம் கஷ்டம் இந்த 3ம் சேர்ந்து நமக்கு புரிஞ்சுக்கிறது. ஸோ மனோஹோ உத்தானபாதஸ்ய த்ருவஸ்யாபி மஹீபதேஹே பிரியவிரதஸ்ய ராஜர்ஷேஹே அங்கஸ்ய அஸ்மத் பிதுஹு. இவர்களெல்லாம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கான்னா, இவர்கள் மாத்திரம் இல்லை, ஈத்ருஷானாம் அத அந்நேஷாம் அஜஸ்ய பிரம்மா பவஸ்ய சிவன், இது ஈஸ்வர ரூபமாக இருக்கக்கூடியவர்கள், பிரஹ்லாதஸ்ய பலேஷ்சாபி கதாபிருதா கிருத்தியம் அஸ்தி, பகவானால தான் செயல்பட்டதுங்கிறது ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏன்? எக்ஸெப்ட் ஃபார் அதர் பீப்புள். தௌஹித்ராதீனு ரிதே மிருத்யோஹோ ஷோச்சியானு தர்ம விமோகிதான அந்த செட் ஆஃப் பீப்புளை தவிர பாக்கி எல்லாரும் வந்து சேத்தன வஸ்துவாக இருக்கக்கூடிய பகவானை ஒத்துக்கிறான். ஏனென்றால் இல்லைன்னா வர்க்க ஸ்வர்க அபவர்க்க பிராயேண ஐகாத்மிய ஹேதுனா கதாபிருதா. இதுக்கெல்லாம் வந்து சர்வகதமாக ஸ்வர்க பலனாக இருக்கட்டும், மோட்ச பலனாக இருக்கட்டும், இல்லைன்னா திரிவர்க்க பலமாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஒரே அனுசியூதமாக அதில் வந்து பலனை கொடுப்பவராக ஹேத்துவாக இருப்பவர் பகவானாக தான் இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறோம். சரியா?
ஸோ தௌஹித்ராதீன் ரிதே மிருத்யோஹோ ஷோச்சியான் தர்ம விமோகிதான் வர்க்க ஸ்வர்க அபவர்கானாம் பிராயேண ஐகாத்மிய ஹேதுனா. இப்போ மோக்ஷம்ங்கிறத சொன்னதுனால ஜீவர்களுக்கு மோட்சத்தை கொடுப்பவர் பரமேஸ்வரன் தான், அதாவது விஷ்ணு தான், பிரம்மம் அந்த பரம்பொருள் தான். அந்த பரம்பொருள் தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கும் பொழுது மற்ற தேவதைகளுக்கு அங்கே ஒன்றும் பெரிய வேலை இல்லை. அதனால் அவர் தான், அவருடைய பாத சேவனம் தான் வசதி. அதுக்கு தானே போகிறார். ஏன்னா பிரஜைகளுக்கு அட்வைஸ் பண்ணும்பொழுது ஆரம்பிக்கிறச்சே என்ன அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தார்? வாசுதேவ அர்ப்பண தியா, நீங்கள்லாம் அவரவருடைய தர்மத்தை செஞ்சாதான் உங்களுக்கும் நன்மை எனக்கும் நன்மை அப்படிங்கிறதுல தான் ஆரம்பித்தார். அப்போ அந்த பகவான் எப்பேற்பட்டவர், அவருடைய மகிமை என்னன்னு நமக்கு தெரியணுமா? அது 31வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதய சம்விதிதம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. சூப்பர் சூப்பர், ரொம்ப சூப்பர். Recording stop. Outstanding. Thank you. Namaskaram. Namaskaram.